முதல் வாசகம் இணைச்சட்டம் அதிகாரம் 10 திருவசனங்கள் 12 முதல் 22 வரை. எனவே இஸ்ரேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையரின் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்களினங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த தேசனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்களுக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சியுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆண்டுகளாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார். இது ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 திருவசனங்கள் 22 முதல் 27 வரை. கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம், செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம், செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவர்களிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவர்களிடமிருந்துதான் என்று பேதுரு பதில் அளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் சாஸ்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார்.